ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். பொதுவாக தந்தைகள் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்தில் தனிமையும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்படும். புறக்கணிக்க கழிய நேரடியே என்பது வருத்தத்துக்குரியது. இதனால தான் தந்தைமார் தம் உழைக்க கொண்ட இருக்க வேண்டும் என்று முற்றாக ஓய்வு பெற்ற மூளைக்கு செல்வதற்கு முன்னார் மரணத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குடும்பத்திற்காக உழைத்து ஓடாக பின் அவரை கௌரவ வாழ வைக்க வேண்டும் என்று கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும். மூளையில் இருந்து மௌனத்தை ஆழ்த்தி 3 வேளையும் சாப்பாட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையோடும் தன்மை பிள்ளைகளை தந்தைமாரை நடத்தி வருகிறார். தனது தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாவது கேட்பார். ஏனில் கேட்ட பழக்க குடும்பத்தை தலைவராக இருந்தவர், கொடுக்கும் மட்டும் வைத்திருந்தவர் என வயதான காலத்தில் வாயத்திறந்து கேட்க மாட்டார். குடும்பத்தினர் அவரிடம் தேவையான அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். வசிக்கும் பழக்கத்தில் உள்ளவர்களாக குறைஞ்சபட்சம் வார பத்திரிகையாவது வழங்கி கொண்டார்ந்தார். சில்லறையும் செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. மூளை அமர்ந்தால் சிறிய வேலைக்கு கொடுங்கள். பேரம்பேத்தியும் அவரிடம் இருந்து பிரித்தார்கள். அவர்களின் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளின் பார்த்து தெய்வத்திருந்து இப்போது உங்கள் காலம் பார்த்து செய்வார்கள். ஒரு மறைந்த பெண் அதை செய்வதில்லை. இதை செய்வதற்கலாம் என்று என்னையில் புலம்படுத்துவதை விட அவர் உயிரோடு இருக்கும்போது தந்தை இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழி செய்யுங்கள். வயதானவர்களை தனிமை மிக கொடுமையானது. ஒரு சிறிய வானொலி வங்கியில் கொடுங்கள். முடிந்தால் தனி டிவி இல்லை, உங்களிடம் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க விடுங்கள். தன் துணையை அணியாமல் தனியும் மிகவும் கொடுமையான என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் கணவனை இழுத்தால் அவர் அதன் ஜீவனத்துடன் தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்ளுவாள். பெண் குழந்தைகள் ஏற்றம் போல வளர்ந்து கொண்டுப்பாள். குடும்பத் தலைவர் அதிகாரமும் செலுத்தவன் சம்பாதித்தவன் பிறகு மதிக்குரிய என்னென்றால் வாழ்த்து விடலாம். தந்தை தன் அதிகாரமும் அன்பு நெருக்கமும் காட்டிய கூடிய மற்றும் என வேண்டுமானால் பகிர்ந்து கொள்ளலாம். கூடிய மனைவி இழந்த பெண்ணும் கையேறு நிலைமைக்கு ஆளாகிவிடுவார்கள் என்பது உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றை உணர்ந்தும் தந்தை மரியாதை செய்யுங்கள். அவர் கௌரவப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பிடித்த உணர்வு வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.